வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்ஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கேற்ற 1 கப்பு மைதா எல்லாமே நல்லா சலிச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாமே இதை நல்லா சலிச்சு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு எக்கு. ஆல்ரெடி நம்ம சலிச்சு வச்சிருக்க மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே பக்கம்தான் மிக்ஸ் பண்ணணும். இப்படி இந்த சைடு அந்த சைடு எல்லாம் பண்ணவே கூடாது. இதில் 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லை 1/4 கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் 7 இன்ச் பவுல் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி பட்டர் பேப்பர் வச்சு அதில் போட்டுக்கலாம். நல்லா பபுள்லாம் நல்லா எடுத்துட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரியில் 35 மினிட்ஸ் வைக்கலாம்.
இந்த கேக் வந்து நல்லா 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதில் நம்ம 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து ஹை ஸ்பீடில் வைக்காமல் லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் போகணும். இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் வந்து சுகர் சேர்க்கல. ஏன்னா ஒரு பிராண்டில் வந்து சுகர் அதிகமாகவே இருக்கும், ஒரு பிராண்டில் தான் கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கிறதுனால நான் சுகர்ஸ் ஆட் பண்ணல. வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி எடுத்தால் ஒட்டாமல் வரணும். நல்லா திக் லேயராக ஆயிடுச்சு. இப்படி பண்ணாலும் எதுவுமே ஆகலை, கீழே விழக்கூடாது. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இது நான் இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் செய்கிறதுனால இதில் லைட் எல்லோயிஷாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கலர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்க பார்ட் வந்து நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். இது நார்மலாக சுகரும் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். இதை அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் போட்டாக்கா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் இது சேர்க்குறது. இது மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பட்டர்ஸ்காட்சோட அந்த நட்ஸு போட்டு சுகர் போட்டு பண்ணோம்ல, அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பட்டர்ஸ்காட்சோட சாஸ் சேர்க்க போகிறதில்ல, விப்பிங் க்ரீம்லேயே பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த லேயர் வச்சுக்கலாம். மேலே கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்படி டர்ன் பண்ணி வச்சிடலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக அப்ளை பண்ண போதும், நிறைய பண்ணால் ரொம்ப வாட்டரியாக ஆகிடும். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்த லேயர். இப்போ இது ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். சைடெல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் இன்னொரு கோட்டிங் போட்டுக்கலாம். இதில் வந்து இன்னொரு கோட்டிங் போட்டுக்கலாம். ஹாஃப் ஒயிட்டும் ஹாஃப் எல்லோவும் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சுகர் பால் போட்டுக்கலாம். பல்லுக்கு சர்ப்ரைஸ் மம்மி செஞ்ச கேக்கு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பிஸ்மில்லா. 5 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி போட்டுடலாம். ஒன் லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். அஞ்சு கிராம் பட்டை, 5 கிராம் லவங்கம், 5 கிராம் ஏலக்காய். நல்லா கிண்டிடலாம். 200 கிராம் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கிராம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் கலர் பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இதில். இந்த மிளகாத்தூளில் இருக்க கலரே போதுமானது. இதில் ஒரு கட்டு புதினா, 50 கிராம் பச்சை மிளகாய், 1/2 கிலோ இஞ்சி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். 1/4 கிலோ பூண்டு பேஸ்ட் பண்ணது எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். 2 கிலோ தக்காளி, 5 கிலோ பிரியாணிக்கு 1 லிட்டர் தயிர். அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அஞ்சு கிலோ அரிசிக்கு 5 கிலோ கறி. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். கறி போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் தம்பிக்கு பர்த்டே. நல்லா பாருங்க, என் கிஃப்ட் இதுதான். என் தம்பி பாரு, இதுதான் எங்க பாட்டி. Happy birthday to you.
Happy birthday to you. May God bless you, yeah. மம்மி கிஃப்ட் இது சரியா? God bless you, yeah. Happy birthday to you. Happy birthday To you. Happy birthday to you. ஊட்டி விட சுகல் ஃபர்ஸ்ட் மம்மிக்கு தான். மம்மிக்கு ஃபர்ஸ்ட் லைட்டா சீசா. என்ன டாடி குடுறா டிங் டிங் டிங். ஆதிவாசி. டாடி குடு நல்லா இரு சேட்டை பண்ணாம ஏய் ஜூஸ் ஐபோன்லயா அதான் பிள்ளைக்கு ஹையாத்த போட்டு நல்ல புத்தி கொடுத்து நல்ல படிச்சு பெரிய ஆள் ஆகணும். Happy birthday Asher. Thank you. Happy birthday Asher. Happy birthday. Thank you. இது நான் 3 வச்சிருக்கேன்டா. இன்னொரு gift மிஸ் ஆவுதே. Hi everybody, my name is Asher Ayesh. I am a civil servant. My duty is to maintain peace and order. I am the father responsible for the law and order maintenance.